இன்றைய மன்னா எரேமியா 31வது அதிகாரம் 10வது வசனம். எரேமியா 31:10. ஜாதிகளே, நீங்கள் கர்த்தருடைய வார்த்தை கேட்டு தூரத்தில் உள்ள தீவுகளில் அறிவித்து, இஸ்ரவேலை சிதறடித்தவர் அதை சேர்த்துக் கொண்டு ஒரு மேய்ப்பன் தன் மந்தையை காக்கும் வண்ணமாக அதை காப்பார் என்று சொல்லுங்கள். இந்த வசனத்தின் கடைசி பகுதி சொல்கிறது, ஒரு மேய்ப்பன் தன் மந்தையை காக்கும் வண்ணமாக அதை காப்பார் என்று சொல்லுங்கள். மேய்ப்பன் மந்தையை காக்கிறவராக இருக்கிறார். நம்முடைய நல்ல மேய்ப்பன் நம்மை காக்கிறவராக இருக்கிறார். ஒவ்வொரு நாளும் ஆடுகளுக்கு எதிராக அநேக ஓநாய்களும் அநேக துர்மிருகங்களும் ஆடுகளை வேட்டையாடுவதற்கு எதிர்த்து வருகின்றன. ஆனால் நல்ல மேய்ப்பன் ஓநாய்கள் வரும்போது ஓடி போகாமல் ஓநாய்களின் வாய்களுக்கு ஆடுகளை தப்புவிக்கிறவர் என்று யோவானில் சொல்லப்பட்டிருக்கிறது. உங்களையும் காக்கிறவராய் அவர் இருக்கிறார். உங்களுக்கு விரோதமாய் எழும்புகிற எந்த ஒரு ஆயுதமும் வாய்க்காதே போகும். ஏனென்றால் உங்களது மேய்ப்பன் உங்களோடு கூட இருக்கிறார். வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, அவர் நமக்கு கேடகமாய் இருக்கிறார். ஆடுகளை தாக்குவதற்கு ஓநாய்கள் வரும்போது மேய்ப்பன் முன்பாக நின்று அவைகளை முறியடிக்கிறவராய் இருக்கிறார். உங்களை அவர் காக்க வல்லவராக இருக்கிறார். உன்னதமானவருடைய மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவரின் நிலையில் தங்குவான் என்று சங்கீதம் 91 சொல்லப்பட்டிருக்கிறது. நீங்கள் அவருடைய மறைவுக்குள் இருக்கிறீங்க. அவருக்கு முன்பாக கேடகமாய் நிற்கிறார். அவர் உங்களை காக்க வல்லவராய் இருக்கிறார். ஒரு சேதமும் உங்களுக்கு வராது. ஜெபிக்கலாமா? எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் நல்ல ஆண்டவரே, ஒரு சேதமும் வராதபடி எங்களை காக்கிறவராய் இருக்கிறக்கா நன்றி. உங்களுடைய பிள்ளைகளை காத்துக்கொள்ளும், பலப்படுத்தும். எங்களுக்கு விரோதமாய் எழும்புகிற ஆயுதங்கள் வாய்க்காதே போவதாக. இந்த நாளிலே கூடப்பா, நீர் எங்களோடு கூட இருந்து எல்லா தீங்குக்கும் எங்களை தப்புவிக்க வல்லவராக இருக்கிறக்கா நன்றி. உங்களுடைய பிள்ளைகளை ஆசீர்வதியும், பலப்படுத்தும், உற்சாகப்படுத்தும். இந்த நாள் ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட நாளாக இருக்கட்டும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். அவர் உங்களை காப்பார்.